மகர ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சனி பகவான் வந்து பாருங்க 3ஆம் பாவம், அதாவது இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் போகிறார். சனி பகவான் வலுப்பெறக்கூடிய இடம், வலுவாகக்கூடிய இடம் 3ஆம் பாவம். ஓகேங்களா? சகாய சனியாக வராரு. சகாய சனியாக வராரு. 7 நாட்டு சனி முடியுது. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா சகாய சனியாக வராரு. இந்த சகாய சனியாக வரக்கூடியவர் நிறைய நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? பொதுவாக வந்து 7 நாட்டு சனி முடியும் போதே வந்து பார்த்திங்கன்னா முடியறதுக்கு சில மாதம் முன்னாடியே நிறைய நற்பலன்களை கொடுக்கும். முடியும் போது பெருசாக ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிடும். நீங்கள் உங்களோட ராசியாதிபதியே சனி பகவான் தான். உங்களுக்கு இன்னும் ஒரு கல் தூக்கலாகவே நல்லது செய்வார். கவலையே பட வேண்டாம். அப்போ 2025 எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. டோன்ட் வரி. ஓகேங்களா? சரி, இந்த சகாய சனியினோட பார்வை 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தில் அவர் பார்வை பதிக்கிறதுனால குடும்பத்தில் வந்து பாருங்கள் பசங்க சார்ந்த நிறைய பிரச்சனைகள், சொத்து வழக்கு, கோர்ட்டுக்கு திரிஞ்சு செருப்பு தேஞ்சு போச்சு. அந்த தகராறு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து சகாயஸ்தனி 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. நிறைய பாக்கியம் இருக்கும். புதுசாக இப்போ தொழிலே இல்லாமல் முடங்கி இருக்கவங்க புதுசாக ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்டு கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு தொழில் செஞ்சுருக்கு, அது ஆமாம் வேகத்தில் ஓடுது, அதுக்கு யாரோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று ஒரு உந்துதல் நடக்குது, ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்குது, அந்த தொழில் நல்லா ஓட ஆரம்பிக்குது, நிறைய கிளையன்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாக்கியங்களை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. அதுக்கடுத்து 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 12ஆம் பாவத்தில் பார்க்கறதுனால விரயம். அந்த விரயம் வந்து பார்த்திங்கன்னா சுப விரயம். நம்ம குடும்பத்தில் ரொம்ப நாளாக பொண்ணு இருக்குங்க, பொண்ணு பெருசாக வரன் கூடி வரவே இல்லை. இந்த காலகட்டம், இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வரன் கூடி வரும். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் பூமி யோகம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் 6th பிளேஸ் 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான். அப்போ நம்மளுக்கு இருந்து வந்த கடன் வந்து நிவர்த்தி ஆகும், நோய்கள் நிவர்த்தி ஆகும், புதுசாக வீடு, சொத்து, பூமி யோகம் இந்த மாதிரி நிறைய அமையறதுக்கு, புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு. நம்மளுக்கு இருந்த எதிராளிகள் எல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியலையேப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ராகு கேது மே 18 ராகு கேது பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 2-8, அதாவது ராகு வந்து 2ஆம் பாவம். பெருசாக பயம் வேண்டாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருனோட பார்வை அவர் மேலே விழும். அப்போ பொதுவாக 2ஆம் பாவத்தில் ராகுனும் போது குடும்பம் வந்து சிதிலமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வியர்டாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சீக்ரஸின்னு இருக்கும். ஆனால் குருனோட பார்வை இருக்கிறதுனால குடும்பம் கண்ட்ரோலில் இருக்கும். கேது வந்து 8th house. இது ஒன்றும் பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்றது இல்லைங்க. கேது துஷ்டானத்தில் போகும்போது நம்ம வந்து சொத்து சுகம் எல்லாம் வாங்கும்போது 1 முறைக்கு 2 முறை செக் பண்ணி வாங்குங்க. ஆக மகரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த 2025ல் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயம் வந்து கம்பல்சரி முடிஞ்ச பின்னாடி வெளியே சொல்லுங்கள். முடியறதுக்கு முன்னாடி வெளியே சொல்ல வேண்டாம்.